எல்லாருமே ஜென்ரலா நல்லா பாடுவாங்க. ஒரு சாங்க வந்து ரீகிரியேட் பண்ணி பாடுவாங்க. அவங்களே எழுதி பாடுவாங்க. அவங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணுன்றது தெரியாது. அவங்க என்ன பண்ணா பெட்டரா இருக்கும்? ரிலீஸ் பண்ணணும். எவ்ரிபடி லேக்ஸ் இட். என்னன்னா, நம்ம வேல்யூவேஷனுக்காகவே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம லைஃப்பில். இந்த பாட்டு நல்லா இருக்கா? இந்த பாட்டு ஒர்க் ஆகுமா? இந்த பாட்டு ஒர்க் ஆகாதா? உங்களுக்கு அந்த பாட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அதுதான் உங்களோட ஸ்டைல் ஆஃப் மியூசிக். அதை நீங்கள் வெளியே போட்டால் தான் தெரியும் உங்களோட ஸ்டைல் ஆஃப் மியூசிக் எப்படி பீப்புளுக்கு ஒர்க் ஆகுதுன்னு. 10 பேர் கேட்க வச்சு அதில் ஆவரேஜ் எடுத்தால் ஜென்ரலாக வந்து நம்மளுக்கு ஒர்க் அவுட்டே ஆகாது. ஒரு 100 பேர் 1000 பேர் அதை கேட்கும்போது தான் நம்மளுக்கு தெரியும் இந்த பாட்டு மற்றவங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு. ஒரு ரீலுக்கு 500 பேர் 1000 பேர் பார்த்தாலும் இந்த என்டையர் ரூமில் நம்மளால் ஒரு 100 பேர் நிற்க வைக்க முடியும். 100 பேர் நம்ம ஒரு ஷோவில் நின்று நம்ம பாடுறது கேட்குறது ரசிக்கிறாங்கன்னா அது பெரிய விஷயம். 1000 பேர் கேட்குறாங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். 1000 பேருக்கு ரிலீஸ் பண்ணுங்கள். 1000 பேர் கேட்கட்டும் அந்த பாட்டை. பட் பி வெரி ஹானஸ்ட் யுவர் ஆர்ட். உனக்கு பிடிச்சதை நீ பண்ணு, ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். பட் அதை ரிலீஸ் பண்ணு.